கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் விசுவாசத்தை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நாம் எபிரேய புத்தகத்தில் வாசிக்கிறோமாக. தேவன் மீது விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் வைக்காதபடி இந்த கடைசி நாட்களிலே பலவித சோதனைகளையும் பலவித போராட்டங்களையும் கொடுத்து சத்துரு தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை கெடுக்கும்படியாக பலவித காரியங்களை செய்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாச போராட்டத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டியதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது, உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், விசுவாசம் ஒடிந்து போகாதபடி பிசாசானவன் கோதுமையை சுழலை புடைக்கிறது போல உங்களை புடைக்க முடியாது என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு, ஆனாலும் உங்கள் விசுவாசம் ஒடிந்து போகாது உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று வாக்கு பண்ண தேவன் நமக்காக ஆண்டவர் எப்பொழுதும் பிதாவுடைய கரத்திலே அவர் பரிந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஜனங்களை அவர் எப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டோமானால் எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. தானியேலுக்கு வந்த சோதனை பயங்கரமான ஒரு சோதனை. சிங்கத்தின் கெபிலே போடப்படுவோம் என்று தெரிந்து கூட தேவன் மீது விசுவாசம் வைத்தவராக அவர் பலகணிகளை தெரிந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் சோதனை பார்த்து சோர்ந்து போகாதபடி தேவனிடத்திலே நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றும் அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் தேவன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் விசுவாசத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நாம் பார்க்கும். உங்கள் விசுவாசம்தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றால் நாம் தேவன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தபடினாலே தம்முடைய குமாரன் என்று பாராமல் தேவன் பலிகேற்ற போது அது அப்படியே நிறைவேற்றும்படியாக அவர் சொல்லுகிறார். ஆனால் விசுவாசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து, உன் பிள்ளையான கைகளை போடாதே ஆபிரகாமே என்று சொல்லி அந்த ஈசாக்கை திரும்பவும் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிறா இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நாம் கேட்கிற ஒவ்வொரு ஜபங்களை ஆண்டவர் கேட்டு அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ சன்னமே, நாம் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அவெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வாக்கு பண்ண தேவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தரின் வாழ்க்கை அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் சோர்ந்து போகிறோம், சத்துரு நம்மை சோர்வோடைய செய்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி எப்பொழுதும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற கிருபைகளை, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர், எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். கல்வாரி சிலுவிலை எல்லாவற்றையும் ஆண்டு செய்து முடித்தார். பாவங்களை, சாபங்களை, ரோகங்களை, மரணத்தின் கட்டுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்தவராக வெற்றி சிறந்த காணப்பட்டது போல தம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபித்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் விசுவாசத்தை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நாம் எபிரேய புத்தகத்தில் வாசிக்கிறோமாக. தேவன் மீது விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் வைக்காதபடி இந்த கடைசி நாட்களிலே பலவித சோதனைகளையும் பலவித போராட்டங்களையும் கொடுத்து சத்துரு தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை கெடுக்கும்படியாக பலவித காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாச போராட்டத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டியதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது, உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், விசுவாசம் ஒடிந்து போகாதபடி பிசாசானவன்
கோதுமையை சுழலை புடைக்கிறது போல உங்களை புடைக்க முடியாது என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு, ஆனாலும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாது உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று வாக்கு பண்ண தேவன் நமக்காக ஆண்டவர் எப்பொழுதும் பிதாவுடைய கரத்திலே அவர் பரிந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஜனங்களை அவர் எப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டோமானால் எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. தானியேலுக்கு வந்த சோதனை பயங்கரமான ஒரு சோதனை. சிங்கத்தின் கெபிலே போடப்படுவோம் என்று தெரிந்து கூட தேவன் மீது விசுவாசம் வைத்தவராக அவர் பலகணிகளை தெரிந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் சோதனை பார்த்து சோர்ந்து போகாதபடி தேவனிடத்திலே நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்